வணக்கங்க. சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க. நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போறோம்னா சிக்கன் சிந்தாமணி செய்ய போறேங்க. அது ஏன் சிக்கன் சிந்தாமணின்னு பேர் வந்துச்சுங்கன்னா, முதல்ல தோட்டங்காட்டுலலாம் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டில் எல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறதுக்கு லேட் ஆயிரு. அதனால வீட்டில் கோழி அடித்து வெங்காயம் உரித்து வரமிளகா கிள்ளி போட்டுங்க சிந்தாமணின்ட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்கு பேர் தான் சிக்கன் சிந்தாமணின்னு வந்துச்சுங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வரமிளகா போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. மிளகா செவந்துருச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடணுங்க. வணங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பாருங்க இதுலயே நல்லா கரைஞ்சிருச்சு. 1 கிலோ சிக்கனுங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ உள்ள போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயத்துக்கு போட்டிருக்குதுங்க. இப்போ சிக்கனுக்காக போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பத்து நிமிஷங்க மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றல, அதான் தண்ணி விட்டுரு சிக்கனை பார்க்கலாங்க. தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க சிக்கனில். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமிளகா போட்டதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்குதுங்க. வரமிளகாத்தூள் இது காரமாக சாப்பிடும்போது தேங்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அதுக்காக போடுறது. உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெந்துருச்சுங்க. எலும்புல இருந்து அப்படியே அந்த சதை கலந்து வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாங்க. பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சிந்தாமணி சிக்கன் செஞ்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிந்தாமணி சிக்கன் செஞ்சாச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக வந்துருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எந்த டேஸ்ட்டுமே பிடிக்காது, இந்த டேஸ்ட்டு தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு.
செமையா இருக்குதுங்க. சாப்பாடுக்கு பெணம் சாப்பிட்டுக்கலாங்க. ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாட்டுக்கு பெணம் சாப்பிட்டுக்கலாங்க. தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாங்க. எங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்க எங்க சேனலை. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க. தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.